தசாபுத்தி அருமையான தசாபுத்தி. குரு தான் அவயோகி, சாரி, குரு அவயோகி ஆயிட்டாரு, அதனாலதான் திருமணம் லேட் ஆகுது. ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கும். அவயோகி 7ஆம் அதிபதி சாரத்துல இருக்கு. கரெக்ட். ஏன் வந்து 32 வயசு வரைக்கும் சுக்கிரன் யோகியா இருக்கு, லக்னாதிபதி வேற ஆட்சி, கல்யாணம் ஆகலன்னு ஒரு டவுட் ஆச்சு. இந்த இந்த கிரகம் மட்டும், கிரகத்தை மட்டும் எப்பா புள்ள அரிக்குது. கிரகங்கள் பண்ற வேலை. 7ஆம் அதிபதி சந்திரனோட சேர்ந்து 7ஆம் அதிபதி சாரத்துல குரு பாக்கியத்துல இருக்கிறதுனால, குரு அவயோகியாகி தசாபுத்தி நடத்துறதுனால திருமணம் மறுக்கப்படுது அப்படிங்கிறது கான்செப்ட். அப்போ எப்ப நடக்கும் அப்படின்னா, குரு திசையே முடியணுமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்புண்டு. குரு வந்து நவாம்சத்துல நீசமாகும். கோச்சாரத்துல வருது இல்லையா, அது எப்பன்னு அந்த டைமிங் தெரியல. குரு வந்து நவாம்சத்துல வந்து நீசமாகும் போது உங்களுக்கு வந்து கல்யாணம் கூடும். குருதான் அவயோகியா இருக்காரு. அதனால என்னன்னா, நல்ல பிராமணருக்கு, உங்க தெருல யாராவது வந்து ஐயர் இருந்தாங்கன்னா பிராமணருக்கு, அதுவும் சந்திரன் சாரத்துல இருக்கு, ஒரு கணவன் மனைவியோட சந்திரன் குரு சேர்க்க, அதாவது பெருமாளும் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பிராமணருக்கு அவங்க ஒய்ஃபுக்கு 2 பேர்த்துக்குமே வீட்டுக்கு அழைச்சு அல்லது அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு லட்டு மாதிரி வாங்கி கொடுத்து, ஏன்னா நம்ம செய்யறது அவங்க இதுமே சாங்கியத்தோட செய்ய சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு 2 பேர்த்துக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுத்து, 2 பேர்த்துக்கும் வேட்டி சட்டை சேலை வாங்கி கொடுத்து, ஒரு லட்டு 2 பேர்த்துக்கும் வச்சு, முல்லைப்பூ வாங்கி வச்சு, 16 ரூபா காசு தட்டுல வச்சு, என்னன்னாச்சு, வஸ்திரம், சாப்பாட்டுக்கு பதிலா லட்டு, பூவு, காசு, இன்னொன்னு என்ன, இன்னொன்னு இருக்குமே, 5 பொருள் வச்சு, ஏதாவது பழங்கள் வைங்க, வச்சு அவங்க தட்டுல கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. வாங்கி அவங்க ஆசீர்வாதம் செஞ்சாங்கன்னா இந்த குருவுடைய தோஷம் நீங்கிரும். சரிங்களா? நீங்குச்சுன்னா உங்களுக்கு உடனே கல்யாணம் ஆகும். அவங்க மட்டும் ஆசீர்வாதம் உங்களை தொட்டு நீங்க கல்யாணம் பண்ணி நல்ல புள்ள குட்டியோட நல்லா இருப்பா, 16 பெற்று பெருவாள் வாழ்கன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு உடனே கல்யாணம் ஆயிரும் விக்னேஷ். ஓகேங்களா? நன்றிப்பா. அடுத்து ராஜேந்திரன். விக்னேஷ் போட்டாச்சு. பொழுதுனிக்கும் நீங்க வந்து போட்டிருந்தீங்கன்னா அப்ப ஏண்டா பலன் சொன்னேன்றாரு. ஒரு தடவை போடுங்க, அதனாலதான் எல்லாம் தள்ளி விட வேண்டியதா இருக்கு. ராஜேந்திரன் 7 சத்தியம் குருவி கதை பார்த்தாச்சு. அதாவது